ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். ஓம் சாந்தி. இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஆத்ம உணர்வுல இருக்கலாம். ஓம் சாந்தி. இப்போ நான் சில பொருட்களை சொல்லுவேன். அத உங்களோட மனத்திரையில பார்க்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழம், அந்த பழத்தை அப்படியே மனத்திரையில பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், அது பீச்சா இருக்கலாம், ஏதாவது ஹில் ஸ்டேஷனா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடம், அது அப்படியே மனத்திரையில பாருங்க. இப்போ இதெல்லாம் எப்படி மனத்திரையில தெளிவா பார்த்தீங்களோ, அதே போல உங்களுடைய உடலை, உங்களுடைய முகத்தை மனத்திரையில பாருங்க. இப்போ ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. இது என்னுடைய சரீரம், இது நான் அல்ல. இப்போ ஆத்மாவை ஒரு ஒளிப்புள்ளியா பாருங்க. உங்களுடைய மனத்திரையில் ஒரே ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரத்தை பாருங்க. இப்போ மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. இது நான். இந்த ஒளிப்புள்ளி வடிவத்தில் இருப்பது நான். ஓகேவா? எத்தனை பேரால இதை தெளிவா பார்க்க முடிஞ்சது? பார்க்க முடிஞ்சது சிஸ்டர். ஓகே. இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய செய்ய ஆத்ம உணர்வு என்பது சுலபமாக இருக்கும். சரி, இப்ப கிளாஸ்க்கு போயிடலாமா? சரி, நல்லது. இப்ப திரேதா யுகத்தில் ரெண்டே ரெண்டு கலைகள் தான் குறைஞ்சது. சத்தியுகத்தோட ஆரம்பத்துல 16 கலைகள் இருந்த ஆத்மா திரேதா யுகத்துக்கு சேரும் பொழுது 2 கலைகள் குறைந்து விட்டது. ஆனா அந்த 2 கலைகள் குறைந்ததிலேயே ஆயுள் குறைஞ்சிடுச்சு. அதே 250 வருடங்கள் சத்தியுகத்துல 8 பிறவிகள் எடுத்தாங்க. அதனால ஆயுள் ஒவ்வொரு பிறவிலும் தோராயமாக 150 வருடங்கள் இருந்தது. திரேதா யுகத்துக்கும் அதே வருடங்கள் தான், 1250 வருடங்கள். ஆனா அங்க மட்டும் 12 பிறவிகள். அப்ப என்ன நடக்குது? ஆயுள் தோராயமாக 125ஆக இருக்கிறது. 150ல இருந்து 125க்கு ஆயுள் குறைஞ்சிடுது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆத்மாவோட கலைகள் குறைய குறைய ஆத்மா அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆயுள் என்பதும் குறைந்து கொண்டே இருக்கும். பாருங்க, துவாபர யுகத்துல கூட 1250 வருடங்கள் தான். ஆனா அங்க பிறவிகள் 21. கலியுகமும் 1250 வருடங்கள் தான். அங்கே பிறவிகள் 42. 42 பிறவிகள் 1250 வருடங்கள்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சராசரி ஆயுள் என்பது குறைந்து கொண்டே போகும். சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலையும் எல்லா பிறவிகளிலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயுள் தான் இருக்கும். ஒவ்வொரு பிறவியிலும் ஆயுள் ஆல்மோஸ்ட் 150 வருடங்கள், 125 வருடங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா துவாபர கலியுகத்துல சில பிறவிகளில் ஆயுள் ரொம்ப குறைவாகவும் சில பிறவிகளில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுள் குறைவா இருக்குன்னா சடன் டெத் ஏற்படும். அது ஒரு விபத்தாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இல்ல கொலை செய்யப்படலாம். இந்த மாதிரி பல காரணங்களால ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா இந்த கர்ம கணக்குகள் வருது இல்லையா? கர்ம கணக்குகள் உருவாகும் பொழுது அது செட்டிலும் ஆக வேண்டி இருக்கு. பாருங்க, எந்த ஒரு பிறவியிலும் பெற்றோர்கள் குழந்தைகளை பாலனை செய்து வளர்க்கிறார்கள். அப்புறம் குழந்தைகள் வளர்ந்த பிறகு பெற்றோருக்கு பராமரிப்பு கொடுக்கறாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அது சரியா நடக்கல. பெற்றோர்களுக்கு கூட ஒரு கடன் இருக்குல்ல நமக்கு, குழந்தைங்களுக்கு. அந்த கர்ம கணக்கை தீர்க்கல. அது குணம் கெட்டு போன காரணமா இருக்கலாம்,
இல்ல வேற ஏதோ காரணத்தினால அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்துடுது, அதாவது கர்ம கணக்குகள் செட்டில் ஆகல அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய பிறவிகளில் அந்த கர்ம கணக்கை செட்டில் பண்றதுக்காக அந்த பெற்றோரா இருந்த ஆத்மாக்கள் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு உறவில் வருவாங்க. அந்த எதெல்லாம் செட்டில் ஆகாம பேலன்ஸ் அக்கவுண்ட் இருக்கோ அங்க வந்து அது செட்டில் பண்றதுக்காக வர வேண்டி இருக்கும். இது வந்து பெற்றோர்கள் குழந்தைகள் அப்படி மட்டும் இல்ல, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குல்ல, கணவன் மனைவி, இல்ல எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அங்க கர்ம கணக்கு செட்டில் ஆகலைன்னா இன்னொரு பிறவி எடுத்து அந்த மிச்சம் இருக்கிற கர்ம கணக்கு செட்டில் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கலியுகத்தோட இறுதியில நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க அவங்க கர்ம கணக்கை செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப டிராமா வந்து முடிய போகுது, ஒரு கல்பம் முடிந்து அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகணும். அப்ப எல்லாருமே கர்ம கணக்குகளை முடிச்சாதான் நம்ம சாந்தி தாமம் ஆத்மாக்களின் உலகத்துக்கு போக முடியும். சோ அதனால நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களில் நமக்கு ரொம்ப கேள்விகள்லாம் வரவே கூடாது. சில பேர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் பண்ணுவாங்க, சில பேர் பிரிந்து போவார்கள், என்னென்னவோ நடக்கும். சோ அது எல்லாமே மிச்சம் இருக்கிற கர்ம கணக்கை செட்டில் பண்றதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மனசுல இது ஏன் இப்படி நடக்குது, அவங்க ஏன் அப்படி பண்றாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்விகள் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சாந்தியை அனுபவம் செய்யணும்னா மனசுல வீணான எண்ணங்கள் வரக்கூடாது. வீணான எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா நமக்கு ஞானம் தெளிவா புத்தியில இருக்கணும். அதற்காக தான் இந்த பாயிண்ட் சொல்றோம். சோ நேற்று வந்து நாம எப்படி மதங்கள் எல்லாம் உருவாகின, இரண்டு இரண்டு ஆத்மாக்கள் மூலமாக மதங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மேம். ஓகே. சரி. அதாவது அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ இந்த கலியுகம்ங்கிறது ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த கடைசி ஸ்டேஜ்ல இன்னும் கூட கொஞ்சம் பாக்கி இருக்கு இல்லையா, இன்னும் கூட அந்த கடைசி ஸ்டேஜ்ல இந்த டிராமால யாரெல்லாம் தர்ம பிதாக்களாக அந்த ரோல் பிளே பண்றாங்களோ, அதாவது இந்த மதங்கள் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், இப்ப அவங்க எல்லாம் வந்து வேற உடல்ல இருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில பிரம்மா குமாரிகளோட தொடர்புல வருவாங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே முரளியில வந்த பாயிண்ட் தான், ஓகேங்களா. சோ யாரெல்லாம் மதங்களை உருவாக காரணமாக இருந்தாங்களோ அந்த தர்ம பிதாக்கள் எல்லாருமே கடைசியில கலியுகத்தோட கடைசியில பிரம்மா குமாரிகளோட தொடர்புல வருவாங்க. எல்லாருக்கும் ஏதாவது கொஞ்சமா ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு இந்த ஞானத்தை பற்றி ஒரு தெளிவு ஏற்படும். ஓ, இறைவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு, இது எனக்கு இத்தனை நாளா தெரியாம போயிடுச்சு, பிரம்மா குமாரிகள் மூலமாக ஞானம் கொடுத்திருக்கிறாரு, இந்த புதிய உலகம் ஸ்தாபனை பண்றதுக்கான காரியங்களை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இப்ப அவங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த தர்ம பிதாக்கள் எல்லாம் அடுத்தடுத்த பிறவி அந்தந்த மதங்களில் தான் எடுப்பாங்க. ஏன்னா பாலனை செய்யணும்ல, யாரு வந்து படைப்பு செய்யறாங்களோ அவங்க பாலனையும் செய்யணும். சோ ஒரு மதம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஆத்மாக்கள் அந்த மதத்தோட பாலனையும் செய்வார்கள். அப்போ இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் பொழுது தங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பம் அவங்களுக்கு வரும். ஆனா அதற்கு முன்னாடி விநாசம் நடந்துவிடும். அப்ப என்ன நடக்கும், விநாசம் நடந்த பிறகு எல்லாருமே கூண்டோடு கைலாசம், நம்ம பரந்தாமத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதே போல இந்த தர்ம பிதாக்கள் அந்த ஆத்மாக்களும் அவங்களுடைய சரீரத்தை விடுவாங்க, அவங்களும் பரந்தாமத்தை அடைவார்கள். ஆனா விதி என்னன்னா அந்து மதி சோகதி அப்படின்னா, நம்ம சரீரம் விடுற நேரத்துல என்ன மாதிரி மனநிலையில் என்ன எண்ணத்தில் இருக்கிறோமோ அதுதான் நமக்கு எதிர்காலத்துல அமையும். அதனாலதான் நார்மலா யாராவது டெத் பெட்ல இருக்கிறாங்க, இறக்கும் தருவாயில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ராமநாமத்தை ஜபிக்கணும், ஏதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக அவங்க காதுல ஓதிட்டே இருப்பாங்க. சோ தட் அவங்க கேட்டு கடைசி நொடியில அந்த உயிர் பிரியிற நேரத்துல அவங்க இறைவனை நினைத்தால் இறைவன் கிட்ட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்பி
அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா உண்மையிலேயே எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால்தான் உயிர் பிரியிற நேரத்துல இறைவனை நினைக்க முடியும். இப்போ வந்து கடைசி நேரத்துல ராமா கோவிந்தா அப்படின்னா அதெல்லாம் நடக்காது இல்லையா? ஆரம்பத்திலேயே இறைவனோட நினைவுல இருந்தாதான் அந்த கடைசி நொடியில இறைவனுடைய ஞாபகம் வரும். சரி, விதிப்படி அந்துமதி சோகத்தி, கடைசி நேர மனநிலைதான் நமக்கு எதிர்காலமாக அமையும். அப்ப இந்த தர்ம பிதாக்கள் எல்லாருமே இந்த ஒரு நிறைவேறாத ஒரு விருப்பத்தோடு தான் அவங்க சரீரத்தை விடுவாங்க. என்ன நிறைவேறாத விருப்பம்? நம்மோட ஃபாலோவர்ஸ்க்கு இறைவனை பற்றிய ரகசியங்கள், இறைவன் வெளிப்படுத்திய ரகசியங்களை நம்ம சொல்ல முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவேறாத ஆசையோடு தான் அவங்க அந்த உடலை விட்டு அவங்க பரந்தாமத்துக்கு போவாங்க. சோ இப்ப என்ன நடக்கும்னா, துவாபர யுகம் வரும் பொழுதுதான் அவங்களுக்கு ரோல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்க துவாபர யுகத்துல நம்ம பார்த்தோம்ல, ஒவ்வொரு தர்ம பிதாவும் 200 300 வருடங்கள் டிஃபரன்ஸ்ல மேல இருந்து கீழே வரும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இப்ப வந்து பரந்தாமத்துல மர்ஜ்டா இருக்கும். அந்த எண்ணம் விருப்பம் எல்லாமே அடியில போயிடும். ஆனா இந்த பூமிக்கு வரும் பொழுது அவங்களுக்கு அந்த எண்ணம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தையாக போய் பிறக்க மாட்டாங்க. குழந்தையாக போய் பிறந்தா என்ன நடக்கும்? எல்லாம் மறந்து போயிடும்ல. குழந்தைனாலே எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அவங்க தாயோட கர்ப்பத்துல இருக்கணும், கொஞ்சம் வளரணும், அந்த பேச்சு சரியா வரணும், மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வரணும். அதுக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துரும். அதனால அவங்க குழந்தையா போய் பிறக்க மாட்டாங்க. ஏற்கனவே, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கலியுகத்தோட இறுதியில அவங்க பிரம்மா குமாரிகளோட தொடர்புல வருவாங்க. ஏதோ ஒரு பிரம்மா குமாரி மூலமாக அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கும், கொஞ்சம் ஞானம் கிடைச்சிருக்கும். அந்த பிரம்மா குமாரி சத்தியுகம் திரேதா யுகத்துல வருவாங்க இல்லையா? அந்த சத்தியுகம் திரேதா யுகம் வந்துட்டு பிறவி எடுத்து எடுத்து துவாபர யுகத்துல வந்திருப்பாங்க. இப்ப இந்த ஆத்மாவுக்கும் அந்த தர்மபிதா ஆத்மாவுக்கும் ஒரு கர்ம கணக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? மேல இருந்து வர்ற அந்த தர்மபிதா ஆத்மா அந்த கலியுகத்துல எந்த பிரம்மா குமாரி ஆத்மாவால தனக்கு ஞானம் கிடைச்சதோ அந்த ஆத்மா உடல்ல பிரவேசம் பண்ணுவாங்க. சோ அந்த உடலை பயன்படுத்தி தான் அவங்க ஞானத்தை சொல்வார்கள். என்ன ஞானம் அவங்களுக்கு கடைசியா ஞாபகத்துல இருந்ததோ, என்ன எடுத்துட்டு மேல போனாங்களோ அந்த ஞானத்தை சொல்வாங்க. இப்ப இந்த இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? ஆம், இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா மேம்? ஓகேப்பா. இப்ப நீங்க வந்து சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இதெல்லாம் புரியுது இல்லையா? அப்ப கலியுகத்தோட இறுதியில இந்த கல்பம் முடிந்து எல்லாருமே பரந்தாமத்துக்கு போவோம், மறுபடியும் இறங்கி வருவோம். இது வரைக்கும் கிளியரா இருக்கு. இப்போ வந்து துவாபர யுகத்துல இருந்துதான் நமக்கு மதங்கள் ஏற்படுகின்றன. அதுவும் நேத்து சொன்னோம். அந்த மதங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஆத்மாக்களால ஏற்படுது. அங்க பூமியில ஏற்கனவே இருக்கிற ஒருவருடைய உடலில் தான் பரந்தாமத்திலிருந்து அந்த தர்ம பிதா ஆத்மா கீழே இறங்கி வந்து இவங்க உடல்ல பிரவேசம் பண்ணி போதனைகள் சொல்லுது. அந்த போதனைகள்லாம் சொன்னதுக்கு பிறகு, இப்போ உதாரணமாக ஜீசஸ் கிரைஸ்ட்னா, கிரைஸ்ட்ங்கிற ஆத்மா மேல இருந்து கீழே வந்து ஜீசஸோட உடலில் பிரவேசம் செய்து போதனைகள் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. அவங்க வந்த வேலை முடிஞ்சப்புறம் சில வருடங்கள் அந்த உடம்புலயே இருப்பாங்க. அதற்கப்புறமா சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கிறிஸ்துவோட ஆத்மா போயிட்டு இன்னொரு பிறவி எடுப்பாங்க. அதற்கப்புறமா அந்த மதத்திலேயே அவங்க பிறவி எடுத்து எடுத்து அந்த மதத்தை பாலனை செய்வார்கள். இப்ப ஜீசஸோட உடல்ல இருந்த ஆத்மா அவர்களும் அடுத்த பிறவிக்கு போயிடுவாங்க. இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? இதுதான் நேத்து சொன்னோம். கிளியரா எல்லாருக்கும்? இப்போ இவங்க அடுத்தடுத்த பிறவி எடுத்துட்டே வராங்க. இப்ப கலியுகம் வரும் பொழுது ரெண்டு பேருமே தான் தான் ஜீசஸா இருந்தோம், தான் தான் கிரைஸ்டா இருந்தோம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படியே இருப்பாங்க. இப்போ இந்த ஜீசஸா இருந்த ஆத்மா அவங்க வந்து ஆல்ரெடி இறைவனோட குழந்தையாக மாறி இந்த ஞானத்தெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கிரைஸ்டா இருக்கிற ஆத்மா இவங்க கிட்ட, அதாவது ஒரு பிரம்மா குமாரி கிட்ட கடைசியில கலியுக இறுதியில வந்து கொஞ்சம் ஞானம் எடுத்துப்பாங்க. அப்ப இறைவன் இந்த பூமிக்கு அவதரிச்சிருக்கிறாரு, ஞானத்தை பிரம்மா குமாரிகள் மூலமா சொல்றாரு, இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அப்ப தெரிய வரும் பொழுது அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு, ஏன்னா இத்தனை நாளா ஒரு புரிதல் இல்லாம நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இப்ப இது புரிஞ்சிடுச்சு.
புரிஞ்ச உடனே அதெல்லாம் சொல்லணுங்கிற விருப்பத்தோடு அவர்கள் இருக்கும் பொழுது, ஆனா அதற்குள்ள விநாசம் வந்துரும், எல்லாரும் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் மேம். ஓகே. இப்போ பரந்தாமத்துக்கு இந்த தர்மபிதா ஆத்மா ஒரு அந்த எண்ணம், ஒரு சுப விருப்பம், எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே அந்த சரீரத்தை விட்டு பரந்தாமத்துக்கு போறாங்க. ஓகேவா? இப்ப அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகுது. சத்தியுகம், திரேதாயுகம். சத்தியுகத்துல திரேதாயுகத்துல தர்ம பிதாக்களுக்கு ரோலே கிடையாது, அவங்க வர முடியாது. அவங்க துவாபர யுகத்துல இருந்து தான் வருவாங்க. அப்போ மேல இருக்கிற அந்த பரந்தாமத்துல இருக்கிற ஒவ்வொரு தர்ம பிதாவும் கரெக்டா இறங்கி வருவாங்க. யார் மூலமாக தனக்கு போன கல்பத்தோட இறுதியில ஞானம் கிடைத்ததோ அந்த ஆத்மா ஆல்ரெடி இந்த பூமியில இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல இருப்பாங்க. அவர்களோட உடல்ல பிரவேசம் செய்து அந்த போதனைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் இந்த விஷயம் நடக்குது. இப்ப கிளியருங்களா எல்லாருக்கும்? கிளியர் மேம். கிளியர் அவ்வளவுதான். சரி, இப்ப என்னன்னா இதை இவ்வளவு விஷயம் டீட்டெயில்டா சொல்றதோட காரணம் என்னன்னா, இந்த கடைசி நேரத்துல இப்ப நாமெல்லாம் எவ்வளவு ஞானம் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் 40 கிளாஸ் ஆகுது. இன்னும் கூட நம்ம ஞானம் எடுத்துப்போம். முரளி கிளாஸ்ல வர நம்ம கேட்போம். ஆனா அந்த தர்ம பிதாக்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஆனா அவங்க எசன்ஸை மட்டும் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்க கிட்ட ஞானம் இருக்கு. ஆனா அவங்க துவாபர யுகத்துல இறங்கி வரும்பொழுது யாருக்குமே ஞானம் இருக்காது. மேல இருந்து வர்ற ஆத்மாக்கு தான் அந்த ஞானம் கொஞ்சமாவது இருக்கும். இப்போ ஒவ்வொரு தர்ம பிதாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் எடுத்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா புத்திசம்ல வந்து கர்ம விதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த ஞானம் ரொம்ப தெளிவா அதை ரொம்ப இறுக்கமா பிடிச்சு வச்சுப்பாங்க. கடவுளை பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு சக்தி இருக்கு அவ்வளவுதான். ஆனா அவர்களுக்கு வந்து சில கருத்துக்கள்ல ரொம்ப ஆழமா சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்கன்னா சில சில ஞானத்தோட கருத்தை ரொம்ப ஆழமா சொல்லுவாங்க. ஆனா ஒரு முழு பிக்சர் அவங்களால கொடுக்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? எந்த மதத்திலேயாவது முழுமையான ஞானம் இருக்கா? இல்ல மேம். ஆஹ் இல்லை மேம். ஆஹ் அதற்கான காரணம் என்னன்னா, அவங்க கடைசி நேரத்துல சில ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. அந்த ஞானத்தை மட்டும்தான் அவங்க போதனையில சொல்வாங்க. இது எப்படின்னா, இப்ப வந்து ஒரு யானை பெருசா இருக்கு. சில கண் தெரியாதவர்கள் யானையை தொட்டு பார்க்கறாங்க. அப்ப எந்தெந்த மனிதர் யானையோட எந்தெந்த பார்ட்டை டச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க, இதுதான் யானை. அதாவது யானையுடைய தும்பிக்கையை தொட்டு பார்த்த அந்த கண் தெரியாதவர் யானை என்றால் நீளமாக இருக்கும் அப்படிதானே புரிஞ்சுப்பாரு. அதே போல யானையுடைய வாலை தொட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க யானைனா அந்த வால் மாதிரி தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ யானையோட உடலை, காலை, காதுகளை எந்தெந்த பார்ட்டை டச் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இததான் யானைன்னு புரிஞ்சுப்பாங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட் மேம். ஆஹ் அதே போலதான் இந்த தர்ம பிதாக்களும் ஒரு மிகப்பெரிய உண்மையில ஏதோ சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் மொத்தமா இருக்கு. ஆனா அவங்க தொட்டு பார்த்தது கரெக்ட் தான். தும்பிக்கைனா தும்பிக்கை யானையோட ஒரு பகுதி தான், அது அது யானை தான் இல்லையா? ஆனா யானை கூட மிச்ச பார்ட் எல்லாம் இருக்குல்ல. சோ இது போல எல்லாருமே யார் எதை புரிந்து கொண்டார்களோ அதுதான் உண்மை, அதுதான் முழுமையான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க பார்ட்டை அவங்களாவே டெவலப் பண்றாங்க. ஒரு தும்பிக்கையை பார்த்தவர்கள் யானையோட முழு உடலையும் அவர்களாகவே பில்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஓகேவா? அதனாலதான் ஒவ்வொரு தர்மத்திலும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்டதான் கடவுள் இருக்காரு, எங்க கிட்டதான் கடவுள் பேசுறாரு, எங்க கிட்ட இருக்கிறது தான் உண்மை, மற்ற மதங்கள்லாம் பொய். ஏன்னா இவங்க மத்த மதங்கள்ல போய் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு கேட்டதே இல்லை. நீ அந்த மதத்தில் ரொம்ப பற்று இருக்கிறவங்க மற்ற மதங்கள் சொல்வதை கேட்கவும் மாட்டாங்க, மற்ற மதங்களில் இருப்பதை படிக்கவும் மாட்டாங்க. படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அதனால்தான் மதம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. மதம்னா இதுதான் பாடி கான்சியஸ்னஸ், உடல் உணர்வு. நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், இதுல இருக்க புக்கை தான் படிப்பேன். அதே ஆன்மீகவாதி எல்லாத்தையும் படிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணும். சோ இதுதான் நடந்தது. ஓகேவா? சரி, இப்ப வந்து இந்த மாதிரி தர்ம பிதாக்கள் பரந்தாமத்தில் இருந்து கீழே வரும்பொழுது அவங்க ரொம்ப பவித்திரமாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு சில மேஜிக்கல் பவர்ஸ், சில சக்தி எல்லாம் இருந்திருக்கும். அதை அவர்கள் பயன்படுத்துவாங்க. இங்க நிறைய இந்த மகான்கள் தர்ம பிதாக்கள் இவங்களெல்லாம் அவங்களோட கதைகளை படிச்சீங்கன்னா இல்ல கேட்டீங்கன்னா
அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அதாவது வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவது, ஏதோ ஒரு அருள் வாக்கு சொல்வது, அது அப்படியே நடப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு மேஜிக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்ப மனிதர்கள் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் சாதாரண மனிதர்களால் முடியாத சில பவர்ஸ் ஒருத்தர்கிட்ட இருந்தா அவர்களையே என்ன நினைச்சிட்டாங்க? கடவுள். கடவுள் தான் இப்படிலாம் செய்ய முடியும், இது மனுஷனால முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. இல்லனா இவர்கள் இறை தூதுவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உண்மையிலேயே தர்ம பிதாக்கள் யாருமே இறை தூதுவர்கள் கிடையாது. ஏன்னா பரந்தாமத்துல வந்து இறைவன் உட்கார்ந்து நீ போ, இப்ப போயிட்டு நீ இதெல்லாம் சொல்லிட்டு வா அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். பரந்தாமத்துல அங்க பேச்சும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. ஓகே, எது செய்தாலும் இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் இருக்கும். சங்கம யுகத்துல ஒருவேளை சிவத்தந்தை இப்படி செய்திருக்க முடியும். இப்ப தர்மபிதாவா இருக்கிற ஒரு ஆத்மா தான் தான் அந்த தர்மபிதாவா இருந்தோம், தன்னாலதான் இந்த மதம் உருவாச்சுங்கிறதே தெரியாம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டச்சிங் கொடுத்து ஏதாவது பிரம்மகுமாரி கிட்ட போய் ஞானத்தை எடுத்துக்க சொல்லி சிவத்தந்தை செய்திருக்க முடியும். இது வேணாலும் செய்திருக்க முடியுமே தவிர பரந்தாமத்துல இருந்துட்டு உன் டைம் வந்துருச்சு நீ போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது. கிளியருங்களா? Clear, ma'am. ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப தர்ம பிதாக்கள் இல்ல மகான் ஆத்மாக்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு சில சக்திகள், எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மேஜிக் பவர் வச்சுதான் மக்கள் வந்து, அதுவும் பாருங்க நாடகத்துல நன்மைதான். ஏன்னா அவங்க சொல்றதை கேட்கணும், நம்பணும் அப்படின்னா. இப்ப வந்து சிவத்தந்தை வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நான் எந்த ஒரு ரித்தி சித்தி விளையாட்டெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எந்த ஒரு மேஜிக் எல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க அப்படிலாம் என்ன நம்பணும்னு அவசியமே இல்ல, நான் சொல்ற ஞானத்தின் மூலமா என்ன புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சத்தியுகத்துல ஒரு உயர்ந்த பதவி வகிக்கணும், 9 லட்சத்துல வரணும்னா புத்திசாலியா இருக்கணும். நம்ம புத்தியின் மூலமாக இறைவனை புரிந்து கொள்ளணும். அவங்கதான் வேணும் அவருக்கு. அதனால நான் இந்த சித்து விளையாட்டு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். வாயிலிருந்து லிங்கம் வரவழைக்கிறது, தண்ணி மேல நடக்கிறது, இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஆனா அவர் நிறைய விஷயங்கள் செய்தாலும் 2 விஷயத்த வந்து மேஜிக்னு சொல்லலாம். ஒன்று வந்து சாட்சாத்காரம் கொடுப்பது. நம்ம யஜ்யத்தோட கதையில பார்த்தோம் இல்லையா, பிரம்மா பாபாக்கும் சாட்சாத்காரம் கிடைச்சது. ஆனா மம்மாக்கு எந்த சாட்சாத்காரமும் கிடைக்கல. அவங்களுக்கு அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவை கூட எந்த காட்சியும் கிடைக்கல. அவங்க ஞானத்தின் மூலமாக தான் தன்னை உயர்த்தி கொண்டார்கள். அதே போல நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைச்சது. அதற்கப்புறம் தான் அவங்க வந்து ஞானத்தை கேட்டு தங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி சாட்சாத்காரம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் வந்து சிவபாபா கிட்ட மட்டும்தான் இருக்கு. நிறைய நீங்க அதுக்கப்புறமா வந்து பிரம்மகுமாரிகளோட அந்த அனுபவங்கள்லாம் கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேட்கலாம், எனக்கு சாட்சாத்காரம் கிடைச்சது, எனக்கு இந்த சாட்சாத்காரம் கிடைச்சது, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஞானம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றத கேட்கலாம். ஆனா இப்ப வந்து அது குறைஞ்சிருக்கு. ரொம்ப 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 ரேரா தான் அந்த மாதிரி சாட்சாத்காரம் கிடைத்து இறைவனோட குழந்தையாக மாறுறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல நிறைய சாட்சாத்காரங்கள் நடந்தது. இப்ப சத்தியுக காட்சிகள்லாம் கூட அவங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதனால அதெல்லாம் நடந்தது. இது ஒரு மேஜிக்கல் பவர் இறைவன் வெளிப்படுத்துறார். அதே போல இன்னொரு மேஜிக்கல் பவர் என்னன்னா, ரொம்ப சாதாரண மனிதர்களை தேவதைகளாக மாற்றுவது. ஏன்னா எப்ப வந்து இறைவனோட குழந்தையாக மாறிட்டாங்களோ, அந்த ஞானத்தை கேட்கிறாங்களோ, அவங்க தனக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் எல்லாம் விட்டுடுவாங்க. நிறைய பேர் வந்து மதுவுக்கு அடிமையா இருப்பாங்க. இந்த முரளி கிளாஸ் கேட்க ஆரம்பிச்ச உடனே அதை விட்டுருவாங்க. சில பேர் புகை பிடிப்பது, இல்ல கோபம் வருவது, இல்ல வந்து ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், கெட்ட குணம் இருக்கும். சோ முரளி கேட்க கேட்க அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க விட ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, அப்படியெல்லாம் கேட்காதவங்க முரளி கேட்க ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் விட ஆரம்பிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய மேஜிக்கல் பவர்ல. சோ இந்த மாதிரி ஒரு சில மேஜிக்கல் மட்டும்தான் இறைவன் பண்ணுவாரே தவிர மற்றபடி வெளி உலகத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவர் செய்ய மாட்டாரு. ஓகேவா? இப்ப வந்து நாம நேத்து கிளாஸ்ல வந்து இந்த இஸ்லாம் மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம் இத பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணோம். ஆனா இந்து மதத்தை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஏனென்றால் இந்து மதம் என்பது ஒரு மதமே கிடையாது. அது வந்து என்னன்னா ஒரு வாழ்வியல் முறை. இந்துயிசம் இஸ் நாட் அ ரிலீஜியன், இட் இஸ் அ வே ஆஃப் லிவிங். இப்ப பாருங்க, சைனால இருக்கக்கூடியவர்களை நம்ம சைனீஸ்னு சொல்லுவோம்.
அந்த மக்களை சைனீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா அவர்கள் சைனீஸ் மதத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்வோமா? சொல்ல மாட்டோம்ல. அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஒரு நாட்டில் இருப்பவர்களை, அந்த நாட்டில் வசிப்பவர்கள், அந்த நாட்டுக்காரங்க, அமெரிக்கால இருக்கவங்க அமெரிக்கன்ஸ், ஜப்பான்ல இருக்கவங்க ஜாப்பனீஸ், இப்படி வேணா சொல்லாமே தவிர அவங்க ஜாப்பனீஸ் மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அமெரிக்கன் மதத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. முடியாது. ஆ, அதே போல இந்தியாவில் வசிப்பவர்களை இந்துக்கள்னு எப்படி சொல்ல முடியும்? ஆ, இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஒரு மதம் மாதிரி காமிச்சிட்டாங்க. இப்ப நம்மளோட சர்டிபிகேட்லனா உங்களுடைய மதம் என்னன்னா இந்து ரிலீஜியன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்துவிசம்னு ஒரு ரிலீஜியனே கிடையாது. அது ஒரு வாழ்வியல் முறைதான். அதாவது இந்த இந்து மதத்தை ஸ்தாபனை செய்தவர் யார் அப்படின்னா அதற்கு பதிலே கிடையாது. அஹ் இப்ப வந்து இந்த சங்கம யுகத்துல இறை தந்தை சிவன் என்ன பண்றாரு? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஏன்னா எல்லா தர்மங்களிலும் முன்னோடி வந்து இந்த தேவி தேவதா தர்மம் தான். நீங்க அந்த கல்பத்தை பாக்குறீங்கல்ல, சத்தியுகத்துல தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. மற்ற மதங்கள் எல்லாம் துவாபர யுகத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப எல்லா தர்மங்களுக்கும் முன்னோடி அப்படின்னா அது தேவி தேவதா தர்மம் தான். அதனால்தான் ஆதி ஆதி சனாதன், அஹ், மிக மிக பழமையானது தேவி தேவதா தர்மம் தான். ஓகேவா? சோ சிவ பரமாத்மா இந்த தர்மத்தையும் ஸ்தாபனை பண்றாரு, ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்றாரு. ஆனா மற்ற மதங்கள்ல எந்த ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்ணல. ஒரு புத்திசமோ ஒரு கிறிஸ்டியானிட்டியோ இல்ல ஒரு சீக்கிசம் எதுவுமே வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணல. ஆனா சிவ பரமாத்மா தர்மத்தையும் ஸ்தாபனை பண்றாரு, ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்றாரு. அதுதான் வந்து நம்ம லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் அப்படின்னு சத்தியகுப்த சொல்றோம். ராம் சீதாவோட ராஜ்யம் அப்படின்னு நம்ம திரேதாயுகத்தை சொல்றோம். காந்திஜி கூட சொன்னார்ல, மறுபடியும் ராம ராஜ்யத்தை கொண்டு வருவோம். ஏன்னா அதுதான் வந்து இந்த உலகம் கடைசியாக விகர்மங்கள், விகார குணங்கள் இல்லாத ஒரு உலகம். அங்க மட்டும்தான் மக்கள் கடைசியாக சந்தோஷமாக இருந்தாங்க. துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆன உடனே விகர்மங்கள், விகாரங்கள், துக்கம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுதுல்ல. அதனால இப்ப கூட சமீபத்துல கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட என்ன சொன்னாரு? மறுபடியும் ராம ராஜ்யத்தை கொண்டு வரணும். அப்ப எல்லார்கிட்டயும் அந்த ஆத்மால பதிவு இருக்கு ராமராஜ்யம் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப வந்து மற்ற தர்ம பிதாக்கள் போதனைகளை சொன்னாங்க. அவங்களோட போதனைகளை அவங்க காலத்துக்கு பிறகு ஒரு 200 300 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய சிஷ்யர்கள் அவங்களோட போதனைகளை எழுதி அதை புனித நூலாக மாற்றினார்கள். ஓகேவா? அப்போ ஒரு விஷயம் டைரக்டா சொல்லும்போது, இப்ப பாருங்க, கிளாஸ் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு கேள்வினா நீங்க கேட்டு என்ன தெரிஞ்சுப்பீங்க. அதே நீங்க கிளாஸ் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா நானும் இல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன புரியுதோ அதை தான் சொல்வீங்க. அப்ப நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு என்ன புரியுதோ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படிதான் இந்த மதங்களில் ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அந்த கொஞ்சம் உண்மை கூட பின்னாடி அது கலைந்து விட்டது, கலப்படம் ஆகிவிட்டது. ஓகேவா? சோ இப்ப வந்து துவாபர யுகம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அங்கே தேவதைகள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆத்மாக்கள் அடுத்தடுத்த பிறவி எடுத்து தெய்வீக குணங்களை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவதைகள்னு யார சொல்ல முடியும்னா யாரு சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கிறார்களோ. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? சர்வகுண சம்பன்ன சம்பூர்ண நிர்விகாரி சோலாக்கலா சம்பூர்ண. இந்த மாதிரி அந்த டெபினேஷனுக்கு யார் பொருத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களதான் தேவதைகள் சொல்ல முடியும். அந்த தேவதைகளாக இருந்த ஆத்மாக்கள் துவாபர யுகத்தை அடையும் பொழுது காம விகாரத்தில் போனாங்க. அதனுடைய அடையாளம் தான் கோவில்களில் அந்த மாதிரி காமத்தில் ஈடுபடுகிற அந்த சிலைகள் எல்லாம் இருக்குது. சோ எப்ப வந்து அவங்க விகாரங்களுக்கு போயிட்டாங்களோ அவர்கள் தங்களை தேவதைகள் என்று சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறார்கள், இல்லையா? ஆனா இப்ப துவாபர யுகத்துல இருந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மதம் இருக்கு. ஆனா இந்த தேவதா குலத்தை சேர்ந்த அந்த ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு மதமும் கிடையாது. அப்ப அவங்க தன்னை என்ன சொல்லிக்கிட்டாங்க? நாங்க சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள். தேவி தேவதாங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. ஏன்னா தேவி தேவதாலாம் இப்ப குல தெய்வம் ஆயிட்டாங்க, இல்லையா? நம்ம கூட அப்படிதானே சொல்றோம். உங்களோட குல தெய்வம் என்ன அப்படின்னா நம்ம சத்தியுகத்துல வாழ்ந்த ஒருத்தரோட பேரை தான் சொல்றோம், இல்லையா? சோ அப்ப அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க? சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா பின்னால ஆங்கிலேயர்கள்லாம் வரும் பொழுது
இந்த ஹிந்துயிசமை வந்து ஒரு ரிலீஜியனா மாத்திட்டாங்க, அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? இந்த ஹிந்துயிசம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது. அதாவது யாரெல்லாம் சத்தியுகத்திலயும் திரேதாயுகத்திலயும் இருந்தாங்களோ அவங்க வழி வழியா அவங்களோட மறுபிறப்பு இருக்கு இல்லையா? சோ அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தேவதைகளை குல தெய்வங்களாக வணங்கினார்கள். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் வாழ்ந்த தெய்வங்களை, அதாவது தேவதை குணங்கள் கொண்ட மனிதர்களை வணங்குபவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைத்து கொண்டனர். இப்ப இந்த இந்துயிசம் பத்தி எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? புரியுதுங்களா? புரியுதுங்க சிஸ்டர். சிஸ்டர். சரி. இப்ப துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆன பிறகு சிவத்தந்தை வந்து மறைமுகமாக பாலனை செய்கிறார். சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் அவருக்கு ரோலே கிடையாது. அவர் பரந்தாமத்துல போய் சிவனேன்னு உட்கார்ந்துறாரு. ஆனா துவாபர யுகத்துல இருந்து மறைமுகமாக பாலனை செய்கிறார். அதாவது யார் ஒருவர் எந்த ஒரு ரூபத்திலும் இறைவனை வணங்கும் போது அந்த அட்மோஸ்ட் ஃபெய்த் அவங்களுக்கு அந்த பக்தியின் பலனை அவர் கொடுக்கிறார். அவங்க நினைச்சுப்பாங்க, நான் இந்த குல தெய்வத்தை வேண்டினேன், எனக்கு இது நடந்தது. இப்ப சாட்சாத்காரம் பத்தி கூட பார்த்தோம்ல, இந்த ஒரு குல தெய்வத்தை நான் வணங்குகிறேன், அப்ப அந்த குல தெய்வத்தின் வடிவமே அவங்களுக்கு சாட்சாத்காரமாக கிடைக்குது. அனுமார் பக்தருக்கு அனுமாரோட சாட்சாத்காரம், முருகரோட பக்தருக்கு முருகரோட சாட்சாத்காரம். அப்ப கிடைக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? முருகனே எனக்கு காட்சி கொடுத்தாரு, அனுமாரே எனக்கு காட்சி கொடுத்தாரு நினைச்சுக்கிறாங்களே தவிர உண்மையில அந்த காட்சி கொடுத்தது சிவன் தான். ஓகே, இது ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சோ ஏதோ ஒரு ரூபத்துல இறைவன் நினைச்சு அந்த முழு நம்பிக்கையோடு வணங்கும் பொழுது அந்த பக்திக்கான பலனை, அந்த வேண்டுதலை வந்து அவர் நிறைவேற்றி வைக்கிறார். ஆனா செய்வது சிவ பரமாத்மா தான். ஆனா தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. இந்த ஆரம்பத்துல பக்தி கூட சிவலிங்கத்தை வணங்குவது அப்படிதான் ஆரம்பிச்சது. அதாவது முதல்ல கோவில் அப்படிங்கிறது சோம்நாத்ல ராஜா விக்ரமாதித்தரோட கதைகள் படிச்சிருக்கோம். சோம்நாத்ல ஒரு வைரத்தினாலேயே ஒரு சிவலிங்கத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு சிவன் கோவிலை கட்டினார். அந்த ஒரு சிவன் கோவில் தான் முகமது கஜினி மூலமாக 17 முறைகள் சூறையாடப்பட்டது. அது எப்படின்னா, அத்தனை ஒட்டகங்கள் இருக்குமா, வரிசையா ஒட்டகங்கள் இருக்குமா. ஒட்டகங்கள் மீது அந்த கோவில்ல கொள்ளையடிச்ச அந்த சொத்துக்களை எல்லாம், அந்த வைரம் வைடூரியம் தங்கம் இது எல்லாத்தையும் அவரு கடத்திட்டு போனாரு அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? கஜினி யாராவது ரொம்ப திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கஜினி முகமது மாதிரி படையெடுக்கிற. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சிஸ்டர். இந்த இடத்துல வந்து இந்த முகமது கஜினி வந்து 17 முறை படையெடுத்து அந்த சோம்நாத்ல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல அவர் அவ்வளவு கொள்ளையடிச்சாருன்னா அந்த கோவில்ல எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பா இருந்திருக்கும். ஒரு கோவில்லயே அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தா அந்த கோவிலை கட்டின ராஜா கிட்ட எவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்மால கற்பனை செய்து புரிஞ்சுக்க முடியும். சோ பக்தி வந்து ஆரம்பத்துல சிவலிங்கத்தை வணங்குவதாகத்தான் இருந்தது. அதற்கு அப்புறமா நிறைய சாட்சாத்காரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. துவாபர யுகத்துல கூட சிவ பரமாத்மா. அப்ப என்ன பண்றாரு? இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதத்தை எழுதியது வியாசர். வியாசர் கூட பகவான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வியாச பகவான். அதாவது எல்லாரையும் கடவுள்னு சொல்ற அந்த ஒரு பழக்கம் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுது. சோ வியாசர் தான் மகாபாரதம் எழுதினாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவர் எப்படி எழுதினார் அப்படின்னா, வியாசர் வந்து அப்பெல்லாம் பாருங்க, துவாபர யுகத்துல இப்ப இருக்கிறத விட ஆத்மா கொஞ்சம் பவித்திரமா இருந்திருக்கும், நல்ல ஒரு கேட்சிங் பவர்லாம் இருந்திருக்கும். சோ அவர் வந்து யோகத்தில் அமரும் பொழுது அந்த யோகத்தில் கூட நிலைகள்லாம் இருக்கு. அதாவது நம்ம இப்ப யோகத்துல உட்கார்றோம், நம்ம மனசு அலைப்பாயுது, அப்பப்ப கட் ஆகுது அப்படின்னா அது லோயஸ்ட் ஸ்டேஜ். ஆனா வியாசர் தியானத்தில் உட்காரும் பொழுது அவருடைய மனநிலை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், ஒருமுகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வியாசரை பயன்படுத்தி இறைவன் வந்து நிறைய காட்சிகள் கொடுக்கிறார். ஓகேவா? அப்ப வந்து என்ன காட்சிகள் கொடுக்கிறாருன்னா, இப்ப சங்கம யுகத்துல நடந்த எல்லா விஷயங்களையும் அவர் காட்சியாக கொடுக்கிறாரு. அப்ப வியாசருக்கு புரியுது, இறைவன் எனக்கு ஏதோ ஒரு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த உயர்ந்த ஞானம் என்பது என்னோடவே போயிடக்கூடாது, இது மற்றவர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுனால அவர் கதை எழுத ஆரம்பிக்கிறார். அதாவது நீங்க வியாசரோட அவருடைய வரிகளை படித்து பார்க்கும் பொழுது 77வது ஸ்லோகன்,
77வது ஸ்லோகன்ல வியாசர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த கதை என்னுடைய மனதில் எழுந்த கற்பனையின் விஸ்தாரம். மறுபடியும் சொல்றேன், இவர் மகாபாரத கதை எழுதுறாரு. இந்த மகாபாரத கதை என்பது அவருக்கு இறைவன் கொடுத்த காட்சிகளின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்ட ஞானம். அப்ப அவர் என்ன சொல்றாரு 77வது ஸ்லோகன்ல, இந்த கதை என்னுடைய மனதில் எழுந்த கற்பனையின் விஸ்தாரம். அதாவது எந்த ஒரு ஞான கருத்தையும் நீங்க அப்படியே டைரக்டா சொன்னீங்கன்னா அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். அதையே ஒரு கதை வடிவில் சொல்லும் பொழுது அதை எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? இப்போ உதாரணமாக ஒரு சின்ன குழந்தைய பிடிச்சு நீ பொய் பேசக்கூடாது, உண்மைதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு நாள் கேட்கும், 2 நாள் அதையே சொல்றீங்க கேக்குது, 3 நாள் கேட்கும், 4வது நாள் என்ன சொல்லும்? ஆமா எனக்கு தெரியும், பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடும்ல. அப்ப என்ன பண்ணோம்? இந்த உண்மைதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மாறல் கருத்தை, ஒரு நன்னெறியை நம்ம விதவிதமான கதைகளில் சொல்லும் பொழுது அந்த கதையை கேட்கக்கூடிய ஆர்வத்தில் அந்த மெசேஜும் அந்த குழந்தைக்கு போய் சேரிடும். இதே யுக்தியை தான் வியாசரும் கையாண்டார். அவர் கதை தான் எழுதினாரு, அதாவது அவரே இத கதைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? மகாபாரதத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் நிஜம்னு நம்பினோம். எழுதினவரே சொல்றாரு இது கதைன்னு, அவருடைய வாயிலிருந்து வந்த லைன்லயே அது இருக்கு, இது ஒரு கதை, என்னுடைய மனதில் எழுந்த கற்பனையின் விஸ்தாரம்ங்கிறார். ஆனா எல்லாருமே இத கதை அல்ல உண்மைன்னு நினைச்சிட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்த மகாபாரதத்தோட ஒரு பகுதி தான் பகவத்கீதை. அப்படித்தானே வருது? மகாபாரத கதையில ஒரு யுத்த மைதானத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பகவத்கீதை சொன்னதாக தான் அந்த கதையில இருக்கு. அப்ப மகாபாரத கதையே வியாசர் தான் எழுதினாருன்னா அதுல வர்ற பகவத்கீதையும் வியாசர் தானே எழுதியிருக்க முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சிஸ்டர். ஓகே. இப்ப பகவத்கீதை குருக்ஷேத்திரம் அந்த யுத்த மைதானத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லப்பட்டதாக சொல்றாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு யுத்த மைதானத்துல இந்த பக்கம் கௌரவ படை, இந்த பக்கம் பாண்டவர்கள் படை, அது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு நீள நீளமா டயலாக் பேசி ஞானம் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்திருக்கோம். மகாபாரத கதையெல்லாம் டிவியில வந்திருக்கு, அது எத்தனையோ எபிசோடு போச்சு. அது வரைக்கும் மத்தவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்களா என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதே போல இப்ப இறைவன் ஞானத்தை சொல்றாருன்னா அவர் ஒரே ஒரு அர்ஜுனருக்கா சொல்வாரு? சோ உண்மை என்னன்னா, இப்ப சங்கம யுகத்துல இறை தந்தை ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறார். அது என்ன யுத்தம்னா, நாம நமக்குள்ள இருக்கிற 2 விதமான சமஸ்காரங்கள், ஒன்று நம்முடைய உண்மையான குணங்கள், அந்த தெய்வீக குணங்கள், இன்னொன்று அந்த காமம் கோபம் அகங்காரம் பற்று போல அந்த ஒரு ராட்சச குணங்கள். இந்த 2 குணங்களுக்கும் இடையே நமக்கு ஒரு சண்டை நடக்குது இல்ல? ரெண்டுமே நமக்குள்ள இருக்கு. நல்ல குணம் சொல்லுது நான் தான் கர்மத்துல வருவேன்னு, கெட்ட குணம் சொல்லுது இவ்வளவு நாளா நான் தானே இருந்தேன், நீ எப்படி இப்போ என்ன விடலாம் அப்படின்னு. இந்த 2 குணங்களுக்கு இடையே ஒரு சண்டை நடக்குது பாருங்க. இததான் யுத்தம். இதுதான் நல்லதுக்கும் கெட்டதற்கும் இடையே நடக்கிற போர். கிறிஸ்டியானிட்டியில கூட புனித வார், அதாவது ஹோலி வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் வெர்சஸ் பேட். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்கள் தீய குணங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த சண்டை நடக்குது. கடைசியில நல்ல குணங்கள் தீய குணங்களை ஜெயிக்குது. இதுதான் யுத்தம். இந்த யுத்தத்தை தான் சிவ பரமாத்மா ஆரம்பிச்சு வைக்கிறாரே தவிர, நம்ம கதைகள்ல கேள்விப்பட்ட மாதிரி இப்ப பாருங்க, கௌரவர்களும் பாண்டவர்களும் கசின்ஸ். ஒரு கடவுள் அவதாரம் 2 குடும்பங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு சொத்து தகராறுக்கா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. 2 குடும்பத்துக்கு நடுவுல சொத்து தகராறு, பங்காளி சண்டை நடக்குது, அதற்காக ஒரு அவதாரம் எடுப்பாரா என்ன? இறைவன் எப்படி ஒரு கொடுமையான ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த முடியும்? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ இந்த மகாபாரத போர் என்பது குட் வெர்சஸ் பேடுனா, இப்ப உலகத்துல இருக்க அத்தனை பேர்கிட்டயும் ரெண்டுமே இருக்குல்ல. எவ்வளவு ஒரு மோசமான ஆத்மா, பல கொலைகள் செய்யக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அந்த அவன் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைக்கு நல்லவனாக இருப்பானா மாட்டானா? சொல்லுங்க. ஆமா சிஸ்டர், நல்லவனா தான் இருப்பான். அப்போ
எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் எல்லாமும் இருக்கு. சில பேருக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாகவும் பலவீனங்கள் குறைவாகவும் இருக்கும். சில ஆத்மாக்களுக்கு பலவீனங்கள் அதிகமாகவும் நல்ல குணங்கள் கம்மியாகவும் இருக்கு. அப்போ யாரை வந்து கெட்டவர்கள் யாரை நல்லவர்கள்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்ப இந்த போர் என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனக்குள்ளே இருக்கிற நல்லது கெட்டதுக்குள்ள நடக்கிற சண்டைதான். கரெக்டா இல்லையா? உண்மைதான் சிஸ்டர். அப்போ இறைவன் வந்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக தீயவர்களை அழித்தார்கள் அப்படின்னா அது செட்டே ஆகாது இல்ல. இறைவன் வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த தீய குணத்தை அழித்து நல்ல குணத்தை ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது தானே கரெக்டா இருக்க முடியும். என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட்டுமா. ஆஹ் இப்ப வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சிவ பரமாத்மா எல்லாருக்கும் தானே ஞானம் கொடுக்கிறார். இப்ப எல்லாருமே யுத்த மைதானத்துலதான் இருக்கிறோம். எல்லாருக்குமே தானே ஞானம் கொடுக்கிறார். ஒரே ஒரு அர்ஜுனருக்கு மட்டுமா ஞானம் கொடுப்பாங்க? அப்ப இந்த ஞானத்தை கேட்கிற எல்லாருமே அர்ஜுனர்கள் தான். சோ சங்கம யுகத்துல இறைவன் அனைவருக்கும் ஞானம் கொடுக்கிறாரு. இப்ப வந்து கதையில என்ன சொல்லியிருக்காங்க? கிருஷ்ணர் வந்து கீதா ஞானத்தை கொடுத்தார். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் சண்டை போட மாட்டேன், நான் உனக்கு சாரதியாகத்தான் இருப்பேன், அர்ஜுனா நீதான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மை என்னன்னா, சிவ பரமாத்மா என்ன சொல்றாரு? நான் ஞானத்தை கொடுப்பேன், உங்களோட வாழ்க்கை எப்படி நடக்கணும் அதற்கான வழிமுறைகள் சொல்லுவேன், ஆனா நீங்க தான் உங்க சண்டையை போடணும். இப்ப உதாரணமா நமக்குள்ள வந்து கோபம்ங்கிற ஒரு அவகுணம் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த கோபம்ங்கிற இந்த அவகுணம் தான் எனக்கு கெடுதலை செய்யுது, நான் இனிமே இந்த கோபம்ங்கிற குணத்தை விட்டுடணும். அப்படின்னா நான் தானே அந்த குணத்தோடு சண்டை போட்டு ஜெயிக்கணும். இறைவனா எனக்காக அந்த சண்டை போட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அஹ் அப்போ அததான் வந்து கிருஷ்ணர் வந்து நான் சண்டை போட மாட்டேன், நான் உன்னுடைய தேரை ஓட்டுவேன், நீதான் சண்டை போடணும் அப்படின்னு சொன்னதா காமிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, மகாபாரதத்துல முதல்ல யுத்த மைதானத்துக்கு வந்துருவாங்க. அதற்கப்புறமா அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் வந்து கீதாபதேசம் பண்ணுவாரு. அதற்கப்புறம் அர்ஜுனன் போய் சண்டை போட்டு ஜெயிப்பான். அதற்கப்புறமா பாண்டவர்களுக்கு இழந்த ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, சங்கம யுகத்துல நாம எல்லாரும் நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்காக, ஆத்மால இருக்கக்கூடிய அவகுணங்களை நீக்குவதற்காக வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம யுத்த மைதானத்துல வந்துடுறோம். இப்போ இந்த ஞானம் எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா கீதாபதேசம் நடக்குது. அதற்கப்புறமா சிவ பரமாத்மா சண்டை போட மாட்டாரு, நாம தான் நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணத்தை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம். சண்டை போட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஜெயிக்கும் பொழுது நாம அந்த சுகம், சாந்தி, அன்பு, அந்த குணங்களை எல்லாம் அனுபவம் பண்ணுவோம்னா நம்ம இழந்த ராஜ்யத்தை இப்பவே பெறுகிறோம். அதற்கப்புறமா சத்தியுகத்துல நாம தான் அந்த ராஜ்யத்தில் வருகிறோம். இப்ப அந்த கனெக்ஷன் கரெக்டா புரியுதுங்களா? தெளிவா இருக்கேன் சிஸ்டர். புரியுதுங்க மேடம். ஆஹ் இதுதான் வந்து காட்சிகளாக காண்பித்த விஷயத்தை தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா நாம உடல் உணர்வுல இருந்ததுனால எல்லாத்தையும் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். அதாவது பகவத்கீதை கூட ஒரிஜினலி சொல்லப்படும் பொழுது 18 அத்தியாயங்கள், அது ஒரு சின்ன சைஸ் புக்கு தான். ஆனா அது என்னன்னு புரிஞ்சிக்காததுனால என்ன பண்ணிட்டாங்க, அதற்கு விளக்கம் கொடுத்து கொடுத்து யார் வீட்லயாவது அந்த மகாபாரதத்தோட ஃபுல் இருக்கும் பொழுது பாருங்க, அது மிகப்பெரிய வால்யூம் வால்யூம் வால்யூமா இருக்கும். ஆனா உண்மையில ஒரிஜினலி அது ரொம்ப சின்ன புக்கு தான், 18 அத்தியாயங்கள். ஏன் இந்த மாதிரி இது பெருசாச்சுன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு அதை எப்படி புரிஞ்சுதோ அப்படி பதில் சொன்னாங்க. அதுல குறைகள் இருக்கும் இல்லையா? அப்ப இன்னொரு கேள்விக்கு இன்னொரு பதில், அப்படியே அது அடிஷன் ஆயிட்டே போயிடுச்சு. ஓகேவா? இப்ப வந்து இந்த ஒரிஜினலான, அதாவது பகவத்கீதை என்பது வியாசரால துவாபர யுகத்தில் எழுதப்பட்டது. ஆனா அது வந்து ஏன் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதா சொன்னாங்கன்னா, இப்ப வந்து பாருங்க, எந்த ஒரு இப்ப வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மகாத்மா காந்தி மிகப்பெரிய செலிபிரிட்டி. இப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறை கதையா எடுக்கணும்னா யாராவது ஒருத்தர் மகாத்மா காந்தியா நடிக்க வைக்க முடியுமா? இல்ல இறந்து போன மகாத்மா காந்தியை கொண்டு வந்து நடிக்க வைக்க முடியுமா? சொல்லுங்க. வேற யாராவது ஒருத்தர் தானே நடிக்க முடியும். ஆமா மேடம். அதே போல அதே போல இந்த சங்கம யுகத்துல சிவ பரமாத்மாக்கு ஒரு கேரக்டர் ரோல் இருக்குல்ல, அந்த ஒரு ரோலை ஒருத்தருக்கு கொடுக்கணும். அப்ப அந்த ரோலை யாருக்கு கொடுக்க முடியும்? உதாரணமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்ங்கிறது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ரோல். அத போய் ஒரு காமெடி பண்றவங்க, ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. நடிப்புல யாரு சிறப்பாக இருந்தாங்களோ அப்ப சிவாஜி கணேசனுக்கு அதை கொடுத்தாங்க.
அதே போல சிவபரமாத்மாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ரோல் அப்படின்னா அது ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அதனால அந்த கேரக்டர் இங்க சங்கம யுகத்துல சிவபரமாத்மா நடித்த அந்த பகுதியை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுத்து அவர் ஞானம் கொடுத்ததாக காமிச்சிட்டாங்க. புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க மேடம். நான் வந்து அடுத்து வர கிளாஸ்ல வந்து சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். அதுல வந்து இப்ப தமிழ்ல எல்லாம் நிறைய இந்த மகாபாரதம் எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, ஸ்டார் விஜய் டிவில வந்திருக்கும். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்க, அதுலயே உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிரும். கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது, சிவ பரமாத்மா தான். ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணரோட வாழ்க்கை வந்து சத்தியுகத்துல தான் இருக்கு, அவரோட ரோல் வந்து சத்தியுகத்துல தான் இருக்கு. அதாவது சங்கம யுகத்துல இந்த ஒரிஜினலான கீதை, இந்த முரளி, இந்த கீதையின் மூலமாக பிறப்பெடுப்பவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணரே தவிர, ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கீதையின் படைப்பு தானே தவிர கீதையை படைத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது. சோ கீதையின் பகவான் அப்படின்னா அது சிவ பரமாத்மா தான். சங்கம யுகத்துல சிவ பரமாத்மா நேரடியாக சொன்ன ஞானத்தின் அடிப்படையில் தான் துவாபர யுகத்தில் காட்சிகளின் மூலமாக வியாசர் அதை எழுதினார். சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ மற்ற மதங்கள்ல கூட அந்த அந்த சிஷ்யர்கள் வந்து அந்த புனித நூலெல்லாம் எழுதினாங்க. அது பல காலங்கள். இப்ப ஏதாவது டவுட் வந்ததுன்னா கேட்க கூட முடியாது. ஏன்னா புத்தரோட ரோல் முடிஞ்சு அவர் அடுத்த சரீரத்துக்கு போயிட்டாரு, ஜீசஸ் கிரைஸ்டோட ரோல் முடிஞ்சிச்சு. அப்ப பின்னாடி வந்தவங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இப்ப நான் கூட இங்க உங்களுக்கு ஞானத்தை ஷேர் பண்றேன், நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணும் பொழுது நான் சொன்னதை எக்ஸாக்டா உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ உங்க வீட்டுல நீங்க சொல்றீங்க, உங்க பையனோ பொண்ணுக்கோ சொல்றீங்க, அவங்க போய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அப்ப அது அட்லீஸ்ட் நீங்க சொன்ன அளவுக்கு அது இருக்குமா? இருக்காது மேடம். இதுதான் இதுதான் எல்லா மதங்களிலும் நடந்தது. ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து கீதையின் பகவான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். துவாபர யுகத்தில் எப்படி இந்த காப்பியங்கள் எல்லாம் எழுதப்பட்டது, அது இப்ப ராமாயணமும் அப்படிதான். எல்லாமே திவ்ய காட்சிகளின் மூலமாக எழுதப்பட்டது. அதற்கப்புறமா ஒவ்வொருத்தரும் பல, இப்ப வால்மீகி, கம்பர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட வெர்ஷன் கொடுத்தாங்க. அதுல எல்லாத்துலயும் வித்தியாசங்கள் வந்திருக்கு. இப்ப வந்து கடவுள் வந்து துவாபர யுகத்தில் வந்துட்டாரு இல்ல கலியுகத்துல வராரு அப்படின்னா அவருடைய ரோல், இந்த டிராமால இறைவனோட ரோல் என்னன்னா பத்தித்தமானவர்களை பாவனமாக்கி தன்னோடு வீட்டுக்கு அழைத்து செல்வது, இந்த உலகத்தை புதுப்பிப்பது, இயற்கை ஆத்மாக்கள் எல்லாரையும் மறுபடியும் சதோ பிரதான நிலைக்கு கொண்டு வருவது. அப்ப அவரை போய் துவாபர யுகத்திலேயோ இல்ல கலியுக ஆரம்பத்திலேயோ கொண்டு வந்தால் அப்ப பரந்தாமத்துல மிச்சம் இருக்கிற ஆத்மாக்கள் எப்படி கீழே இறங்குவாங்க? அவங்களுக்கும் இந்த டிராமால ரோல் வேணும்ல, அவங்களும் கீழே வரணும்ல. சோ அதனால இறைவன் நடுவுல வரவே முடியாது. துவாபர யுகத்திலே கலியுகத்துல அவர் மறைமுகமாக, அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாரு, ரொம்ப நாட்களாக ஆராய்ச்சியில இருப்பாரு, எத்தனையோ பர்மிடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டு இதை அதை மாத்தி ஒரு விஷயத்த கண்டுபிடிப்ப நினைப்பாரு. ஆனா அது நடக்கவே நடக்காது. ஆனா திடீர்னு ஒரு நாள் மட்டும் அது நடந்துரும். அது என்ன நடக்கும்னா அவர்கள் அப்படியே போய் சைலன்ஸ்ல உட்காந்துருவாங்க. இவ்வளவு பண்றோமே, இதற்கு என்ன தெளிவு? அதனாலதான் சயின்டிஸ்டுங்க வந்து மற்றவர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப தனி இடத்துலதான் இருப்பாங்க. மற்றவர்கள் மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. ரொம்ப தனிமையில தான் உண்டு தன்னுடைய ஆராய்ச்சி உண்டுன்னு தான் இருப்பாங்க. அப்ப அவங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது நடக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சைலன்ஸ்ல உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி சைலன்ஸ்ல உட்காரும் பொழுது அவங்களோட நோக்கம் வந்து ஒரு நல்ல நோக்கமாக இருப்பதால் சிவ பரமாத்மா டச்சிங் கொடுப்பார். அந்த டச்சிங் வந்து புத்தியை டச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு தேடுதலுக்கான விடை கிடைக்கும். உடனே போய் இத்தனை நாட்களாக அவங்க கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்ப நடந்துரும். இப்படித்தான் ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இது வந்து பல விஞ்ஞானிகள் அவர்கள் வாயிலேயே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம்தான். ஏதோ ஒரு பவர் இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதன் மூலமாகத்தான் நான் இதை கண்டுபிடிச்சேன்னு அவங்களே சொல்றாங்க. அதாவது அறிவியல் கடவுளை நம்பாது, ஆனா அறிவியலாளர்கள் கடவுளை நம்புவாங்க. உண்டா இல்லையா? உண்டு மேடம். அவங்க வந்து இந்த மாதிரி சிவன் பெருமாள் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு சக்தி, ஒரு பவர் அப்படின்னா அவங்க கடவுளை நினைப்பார்கள். சோ இந்த மாதிரி வந்து இந்த துவாபர யுகத்துல முதல்ல சிவனை வழிபட்டவர்கள், பிறகு அந்த பாடி கான்சியஸ்னஸ் அதிகமாகுது இல்ல,
எனக்கு வந்து நான் தேகம் அப்படிங்கிற உணர்வு அதிகமாகும் பொழுது சிவலிங்கத்தின் மீது ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது, அந்த கனெக்ஷன் வரமாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணாங்க? குலதெய்வ வழிபாடு நடந்தது. சத்தியுகத்தில் நாம தான் தேவதைகளாக இருந்தோங்கிறதே மறந்து அந்த தேவதைகளையே வழிபட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு தர்ம பிதாக்களை வழிபடுவது. தர்ம பிதாக்கள் எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்கள் கடவுள் கிடையாது. ஆனாலும் அவங்க அவங்க கிட்ட இருந்த மேஜிக்கல் பவர்ஸ், அவங்களுக்கு கிட்ட இருந்த ஞானம், இதன் காரணமாக அவர்களையும் நம்ம பகவானா மாத்திட்டோம். அதற்கப்புறமா இயற்கையை வழிபடுவது. இன்னும் இயற்கைக்கு கூட கடவுளோட ஒரு குணம் இருக்குது, எந்த சுயநலம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு குணம். சோ இயற்கையை வழிபடுவது. அதுக்கப்புறமா பசு பாலை கொடுக்குதுன்னா பசுவுக்கு பூஜை செய்வது. இது மாதிரி விலங்குகளை வழிபடுவது, மனிதர்களையே வழிபடுவது அப்படின்னு பக்தி வந்து, பக்தி கூட சதோ ரஜோ தமோ. இப்ப பக்தியோட நிலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அஹ் யாரை வேணாலும் கடவுள் ஆக்கிடுறாங்க. அவங்க கிட்ட, அந்த சன்னியாசி கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் அவர்தான் கடவுள். இது மாதிரி மனிதர்களுடைய புத்தி வந்து கல் புத்தியாக ஆகும் பொழுது பகவான் அப்படிங்கிற டைட்டில யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இறைவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம பக்தியில வந்து மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரவலாக சொல்லப்படும். மோக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே எனக்கு பிறப்பு இறப்பே இருக்கக்கூடாது. ஆனா சிவ பரமாத்மா தெளிவா சொல்லிட்டாரு, மோக்ஷம் என்பது யாருக்குமே கிடையாது. எல்லாருமே இந்த நாடகத்துல நடிக்கணும். தனக்கே மோட்சம் கிடையாதுங்கிறார். கலியுகத்தோட இறுதியில அவர் வந்தே ஆகணும், அவருடைய ரோல் பிளே பண்ணியே ஆகணும். துவாபர யுகத்துல தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாரு, ஆனாலும் அவருக்கு ஒரு நடிப்பு இருக்கு. அப்போ தனக்கே மோட்சம் கிடையாதுன்னா யாருக்குமே மோட்சம் கிடையாது. அதே போல எவ்வளவு பெரிய மகானாத்மாவாக இருந்தாலும் அவங்க அடுத்த பிறவிக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா ரெண்டு காரணம். ஒன்று, அவர்கள் கர்ம கணக்குகளை உருவாக்கிடுறாங்க. ஒரு சன்னியாசி என்ன பண்றாரு? மத்தவங்க கிட்ட வாங்கி தானே சாப்பிடுறாரு. அவங்களா எதுவும் சம்பாதிக்கிறது இல்ல, அவங்க கர்ம சந்நியாசம் பண்ணிடுறாங்க. அப்ப எத்தனை பேர்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கு அவங்களுக்கு கர்ம கணக்கு உருவாகிடுது இல்ல. அப்ப எப்படி பரந்தாமத்துக்கு போக முடியும்? இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து, எந்த ஒரு ஒரு குரூப் அவங்க கிரியேட் பண்றாங்களோ அந்த குரூப்புக்கு அவங்க பாலனை செய்ய வேண்டிய கடமையும் வந்துருது. அதனால அவர்கள் மறுபடியும் மறுபிறவில தான் வராங்களே தவிர, நாம நினைப்பது போல யாருமே இறைவன் கிட்ட போய் சேர்றதும் கிடையாது, இறைவனோட ஐக்கியமாவதும் கிடையாது. இது எல்லாமே இறைவன் வெளிப்படுத்துகிற உண்மைகள். சோ மகாபாரத சண்டை அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள், தீய குணங்கள், இந்த இரண்டுக்கும் இடையே ஏற்படுகிற சண்டை தான் மகாபாரதம். ஏன்னா பாரதத்துலதான் 33 கோடி தேவதைகள் இருந்தார்கள். இதுல என்னன்னா, இந்த சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் வாழ்ந்த தெய்வீக குணங்கள் கொண்ட தேவ ஆத்மாக்கள், அதன் பிறகு அந்த திரேதா யுகத்தோட இறுதியில அந்த சோட்டி வினாஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப வந்து வேறு வேறு மதங்களுக்கு கூட அவங்க போயிருக்கலாம் இல்லையா, வேறு வேறு மதங்களுக்கு போயிருப்பாங்க. இப்ப வந்து இந்த டிராமா இறுதியில வந்துடுறதுனால எல்லாருமே அவங்க அவங்களோட ஒரிஜினல் தர்மத்துக்கு வந்துருவாங்க. இப்ப இந்த நாடகம் முழுக்க கிறிஸ்துவ மதத்துலதான் ஆத்மாக்கள், கிறிஸ்துவ மதம் தான் அவங்களுடைய நடிப்பு அப்படின்னா, இப்போ அவங்க வேற ஏதாவது இந்து மதத்திலயோ இல்ல முஸ்லிம் மதத்திலயோ இருந்தா அந்த ஆத்மாக்கள் மறுபடியும் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடுவாங்க கடைசியில. இப்ப பாருங்க, பிரம்மா குமாரில வந்து மற்ற மதங்களை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க, இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல. யாரெல்லாம் சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக அந்த நடிப்பை கொடுத்தார்களோ, இப்போ அவங்க வேறு மதத்தில் இருந்தா அவங்க திரும்பவும் இதுக்கு வந்துருவாங்க. இது போல எல்லா தர்மத்திலும் நடக்கும். ஒரு ஒரிஜினலே கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஆத்மா முஸ்லிம் மதத்துல இருந்தா, இந்து மதத்துல இருந்தா மறுபடியும் கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துருவாங்க. இதனாலதான் இங்க நிறைய மத மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. பொதுவா என்ன சொல்லுவாங்க, இவங்க மதத்தை மாத்திடுறாங்க, இவங்க மதத்தை மாத்திடுறாங்க. ஆனா உண்மை அப்படி இல்ல. அவங்களோட ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஒரிஜினல் மதத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மகாபாரதம் அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் வருது. அது வரப்போகிற 3ஆம் உலக போர். இந்த 3ஆம் உலக போரை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அதற்கான விஷயங்கள்லாம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதுவும் நடக்கும். இந்த 3ஆம் உலக போர்ல எல்லாருமே அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. அதன் மூலமாக விநாசம் ஏற்படும். அதை தவிர உள்நாட்டு போர் அப்படிங்கிறது நடக்கும், அதுலயும் விநாசம் நடக்கும். இயற்கை சீற்றங்கள் நடக்கும், இதுலயும் விநாசம் நடக்கும். ஆனா இந்த விநாசம் என்பது மங்களகரமான வார்த்தை. பாருங்க, நாசம் அப்படின்னா அது வந்து அமங்கலம், விநாசம் அப்படின்னா அது மங்களம். ஏன்னா ஆத்மாவை தூய்மைப்படுத்தியே ஆக வேண்டும். சோ நாமெல்லாம் ஞானத்தை கேட்டு நம்மை தூய்மைப்படுத்திக்கிறோம்.
நிறைய பேர் ஓரளவுக்கு ஞானத்தை கேட்பாங்க. அது பிரம்மா குமாரிகளோட நேரடி ஞானமாக இருக்கலாம், இல்ல மறைமுக ஞானமா இருக்கலாம். ஏதோ கேட்டு அவங்கள தூய்மைப்படுத்திப்பாங்க. இதுல மிச்சம் இருக்கிற தூய்மைப்படுத்தப்படாத பகுதிகள் எல்லாமே இந்த விநாசத்தின் மூலமாகத்தான் தூய்மை நடக்கும். சோ இந்த தூய்மை என்பது முக்கியமானது. அதனால விநாசம் என்பது தவிர்க்கப்பட முடியாதது. சரிங்களா? இப்ப இன்னைக்கு கிளாஸ் இங்க நிறுத்திக்கலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல கேட்கலாம். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அதுக்கப்புறமா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? எல்லாம் கிளியரா புரியுதுங்களா? புரியுது மேடம். தேங்க்யூ மேடம். அப்போ எல்லாரும் மெடிடேஷன் பண்ணலாமா? ரெடியா? சரி மேடம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஓம் சாந்தி. உடலை நன்றாக சௌகரியமாக அமர்த்திக் கொள்வோம். உடல் பாகங்களை தளர்வாக விடுங்கள். ரிலாக்ஸ்டாக இருங்கள். மனதை ஒருமுகப்படுத்துங்கள். மற்ற எல்லா விஷயங்களில் இருந்து மனதை விலக்கி இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா உயிரோட்டமான நட்சத்திரமாக இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா ஒரு நடிகன். 5000 வருடங்களுக்கான இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகன். இந்த உடல் என்ற காஸ்டியூமை அணிந்து நான் நடிகன் என்னுடைய நடிப்பை கொடுப்பதற்காக இந்த வர்ணமயமான பூமி என்ற நாடக மேடைக்கு வந்திருக்கின்றேன். இந்த நாடகத்தின் இயக்குனர் சிவ பரமாத்மா இப்பொழுது நாடகத்தின் முழு ரகசியங்களையும் எனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ரகசியங்கள் எனக்கு புரியும் பொழுது சிவ தந்தையும் எனக்கு நன்றாக புரிகின்றது. அவருடைய ஞானம் எனக்கு தெளிவாக புரிகின்றது. இப்பொழுது சிவ தந்தையின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்படுகின்றது. பக்தியில் அவர் மீது எனக்கு இருந்த பயம் இப்பொழுது முற்றிலும் விலகிவிட்டது. சிவ பரமாத்மா அன்பே வடிவானவர். அவர் ஞானம் என்ற 3வது கண்ணை திறந்து வைத்து எனக்குள்ளே ஞான ஒளியை ஏற்றுகின்றார். இதனால் என் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புத்தி என்ற ஞான கண் வழியாக நான் பார்க்கின்றேன். இப்பொழுது எனக்கு எல்லா விஷயங்களும் வேறு மாதிரி தெரிகின்றது. எல்லா மனிதர்களையும் ஆத்மாக்களாக பார்க்கின்றேன். இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பதற்காக வந்திருக்கின்ற நடிகர்களாக பார்க்கின்றேன். இந்த 5000 வருட நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்களை நடித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நாடகம் துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. கர்ம விதிப்படி அனைத்தும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தும் நன்மைக்கே என்பதும் எனக்கு புரிகின்றது.
நான் வசிக்கின்ற வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஆத்மாக்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த நாடகத்தில் ஒரு பார்ட் இருக்கின்றது. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். சிவ பரமாத்மாவின் டைரக்ஷன் படி நான் என்னை தேவதை என்ற உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றேன். என்னுடைய குணங்கள் உயர்வாக ஆவதன் மூலமாக என்னை சேர்ந்தவர்களுக்கும் குணத்தை தானமாக கொடுத்து அவர்களுக்கும் இந்த நாடகத்தில் மிகச்சிறந்த ரோல் கிடைப்பதற்காக நான் உதவி செய்கின்றேன். இந்த வாழ்க்கை என்பது இந்த மிகப்பெரிய நாடகத்தின் ஒரு பகுதி என்பதையும் நான் தெளிவாக புரிந்து கொள்கின்றேன். இதனால் என்னுடைய மனம் அனைத்து விதமான குழப்பங்களில் இருந்தும் விடுபட்டு சாந்தியை அனுபவம் செய்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட். Om Shanti, sister. Om Shanti. Good night. Om Shanti, sister. Good Good night. night. குட் நைட். ஓம் சாந்தி.